இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஃபிஷிங் வீடியோ தாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங் பிளேஸ்க்கு போய்க்கோங்க. என்ன வரிசையா ஃபிஷிங் வீடியோ பார்த்துடலாம். அதாவது பறவைகள் எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அது கரெக்டா அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த போட்ல கொடுத்துருது. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. செகண்ட் வீடியோஸ் போயிடலாமா? பாத்தீங்களா, அந்த குவியல தண்ணி இருக்கிற இடத்துல ஃபிஷிங் ட்ரை பண்ண போறாங்க. எவ்வளவு பெரிய மீன் கிடைக்குதுன்னு பாத்துடலாமா? கிடைச்சிருச்சு போல்க. எஸ், தூண்டில் போட்டதுனால சின்ன மீன் கிடைச்சா ஈஸியா இருக்கும். ரொம்ப பெரிய மீன் கிடைக்குதுன்னு பாத்துடலாம். கிடைச்சிருச்சுங்க அவருக்கு. கொஞ்சம் பெரிய மீனாவே கிடைச்சிருச்சு. குட்டி மீன் தான் 2 மீன் கிடைச்சிருக்கு. இங்க வந்து இந்த பாலத்து கீழே பாத்திருக்கீங்களா, இந்த வைகைல இந்த மாதிரினா இவ்வளவு பெரிய மீன் கிடைச்சிருக்கு பாருங்க. அவங்க ஹாப்பியா போய் அதை எடுத்துக்க பாக்குறாங்க. ரொம்ப பெரிய மீன் தாங்க. அது பாலத்து கீழே இப்படி கிடைக்குதுன்னு தெரியல. சகதியில வந்து மீன் வந்து எப்பயுமே ஈஸியா கிடைச்சிருவாங்க. இப்படிதான் இவரு போட்டு பாக்குறாரு. போட்டோன்னே கிடைச்சிருச்சு. கடலுக்குள்ள இப்ப மீனை போடுறாங்க. எவ்வளவு மீன் வருது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீன் வருதுங்க. பெரிய மீன் அந்த ஒரு குட்டி மீனுக்காண்டி பிடிச்சி இழுத்துருச்சு. எஸ், பெரிய மீன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப பெருசா இருக்கு மீன். எடுத்து உள்ள போட்டுட்டாங்க. அவ்வளவுதான், மீனு கதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, எப்படி வாயை திறந்து முழுங்குது பாருங்க. எஸ், அவரால் பிடிக்க முடியலங்க. அது பிடிச்சு இழுத்து போயிருச்சு. அவரை கோவப்பட்டு தூண்டில கீழே போட்டுட்டாரு. அது ஃபுல்லாவே இழுத்துட்டு போயிருச்சுங்க. இப்பயும் கடல்ல ஆரம்பிக்கிறாங்க மீன் பிடிக்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஷூட் மாதிரி பண்ணி வந்து அந்த மீனை பிடிக்கிறாங்க. பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. பட் அந்த பெரிய மீன் வந்து தூண்டில பிடிக்க முடியாதுல்ல, அதனால வந்து கொஞ்சம் உள்ள கடலுக்குள்ள போயிட்டு இந்த பெரிய மீனை வந்து ஷூட் பண்ணி எடுக்கிறாங்க. எஸ், கொஞ்சம் பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. பட் இப்படிதான் மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா வச்சிரும்ல, பெரிய தூண்டில போட்டுறாங்க. பெரிய மீனை தான் இருக்கு. வாயில போய் எப்படி மாட்டிருக்கு பாருங்க. அந்த அரை மீனை வச்சு பிடிக்க போறாங்க. எவ்வளவு பெரிய மீன் வருதுன்னு பாப்போம். ஃபாஸ்டா வந்து எடுத்துட்டு போயிருச்சுங்க. எஸ், அதுவும் இல்லாம பாம்பு மாதிரியே இருக்கு அந்த மீன். ஒரு கொஞ்சம் அதை அடிச்சு பிடிக்கிறாருங்க. அதாவது தூண்டில் வரைக்கும் கரை வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிடறாரு. இழுத்து பாக்குறாங்க. டக்கு டக்குன்னு உடனே இவர் கிடைச்சிருச்சு.